அந்த ஹாஸ்பிடல்ல சமீபத்துல ஏதாவது விபரீதம் நடந்திருக்கா? ஆமாங்க, அங்க ஒரு கிட்னி ஆபரேஷன் நடந்தது. அதுல கிட்னி கொடுத்தவனும் செத்துட்டான், வச்சுக்கிட்டவனும் செத்துட்டான். அதனால ஜனங்கள்லாம் அந்த ஆஸ்பத்திரி மேல ரொம்ப ஆத்திரமா இருக்காங்க. இத வச்சுக்கிட்டு அந்த ஆஸ்பத்திரி ஆபரேஷன் பண்ணிடலாமே. மைப்பா, என்ன தலைவா நீ என்ன செய்யற? நம்ம காலேஜ் பசங்களை காலேஜ் பசங்களா மாத்தி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணு. யாரும் சத்தம் போடாதீங்க, சொன்னா கேளுங்க, யாரும் சத்தம் போடாதீங்க. யாரும் ஓரமா போய் நில்லுங்க. இது சம்பந்தப்பட்டவங்க நான் பேசுறேன், நீங்க அமைதியா இருங்க ப்ளீஸ், அமைதியா இருங்க. சொன்னா கேளுங்க, அமைதியா இருங்க. அமைதி, சொன்னா கேளுங்க. சாப்பிடாதீங்க. தலைவா 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 தலைவா, கீழ இருந்து பாக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. அந்த பாடையில போற டெப்டி கமிஷனர் நம்ம காரியத்தையே கெடுத்துட்டான். காரியத்தையே கெடுத்துட்டானா அந்த பாடையில போறவன்? சூப்பர் ஐடியா. ரொம்ப ஆட்டாத, மூச்சு வாங்குது. இதுக்கே இப்படின்னா மத்ததுக்கெல்லாம் எப்படி? ஏன் இந்த பக்கமா டெட் பாடி அலோவ் பண்ணீங்க? சுடுகாட்டுக்கு போறதுக்கு இந்த ஒரு வழிதான் சார் இருக்கு. இந்த சாவு உருவத்தை தடுத்து நிறுத்தினா எல்லாரும் தகராறு பண்ணுவாங்க. பக்கத்துல எல்லாம் சேரி ஜனங்க. எனக்கு என்னமோ அந்த குரூப்பை பார்த்தா சந்தேகமா இருக்கு. கமிஷனர் ஐயா வந்திருக்காரு, ஆத்மாவை பார்க்கணும். கமிஷனர் ஐயாவை மன்னிக்க சொல்லுங்க. எங்க ஆத்மாஜிக்கு இந்த கரடு முரடான காக்கி சட்டையை கண்டாலே பிடிக்காது. அதையும் மீறி உங்க கமிஷனர் எங்க ஆத்மாஜியை பார்க்கணும்னா, மெய்யப்பா, உங்க கமிஷனர் ஐயாவோட யூனிஃபார்மை கழட்டிட்டு தூய்மையான எங்க யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு வந்தாதான் நாங்க உள்ள அனுமதிப்போம். கமிஷனர் வந்திருக்கான். வாழ்க, உட்காருங்க. ஆத்மாங்கிற பேர்ல இருக்கிற உங்களை ஆத்மார்த்தமா தரிசனம் பண்ணா என் உத்தியோகத்துக்கு நல்லதுன்னு நேற்று ராத்திரி எங்க குலதெய்வம் என் கனவுல வந்து சொல்லிச்சு. அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வர்றேன். வாழ்க. போலீஸ் நாய் மோப்பம் முடிச்சிட்டு போகுது, பொற போட்டு சமாளிக்க முடியுமா பாரு. இந்த டிசியை எலும்பு போட்டு கூட சமாளிக்க முடியாது போல இருக்கு. மாட்டிக்கோம்னு பயமா இருக்கு. இதுக்கே எப்படின்னா மத்ததுக்கெல்லாம் எப்படி? ஏய், 7 மணி நேரம் ஆச்சு. நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்படி என்ன யோசனை? இந்த வருஷம் நீ என்ன ஏமாத்தி பர்த்டே கொண்டாடிட்ட, அடுத்த வருஷம் நான் உன்னை ஏமாத்திட்டு போயிடுவேன். ஐயோ, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? பக்கத்துல ஷோக்கா ஒரு குட்டி ஐ லவ் யூன்னு சொல்லிருக்கா, கேக்க வாயால ஊட்டிருக்கா.
போய் டூயட்டா பாட முடியும். Why not? ஏன் பாடக்கூடாது? 1947ல நமக்கு சுதந்திரம் வந்தது. அன்னில இருந்து நாம என்ன வேணாலும் பாடலாம், எப்படி வேணாலும் ஆடலாம். ஆனா நல்லா பாடணும், நல்லா ஆடணும். ரெடி? 1 2 3 4 la 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 la. சின்ன பட்டாம்பூச்சி ரெக்க கட்டி பறக்குது கண்ணா, அது சூரியனை தொட்டு விட துடிக்குது கண்ணா. அந்த பட்டாம்பூச்சி போலே நாமும் பறக்கணும் கண்ணா, நெஞ்சின் பாரம் எல்லாம் தீரும் வரை ரசிக்கணும் கண்ணா. உள்ள புள்ளி துன்பம் இல்லை மனமே நாடாதே, இந்த வாழும் மண்ணும் இனிமையானது, இங்கு வாழும் காலம் அருமையானது. சின்ன பட்டாம்பூச்சி ரெக்க கட்டி பறக்குது கண்ணா, அது சூரியனை தொட்டு விட துடிக்குது கண்ணா. வீட்டுல சொல்லிட்டு வண்டியா சாகுறாங்க. கண்டு பூக்கள் கூட்டம் ஒளிந்து கொண்டது, இளைய காற்று இரங்கல் பாட்டு எழுதி வந்தது. சோகம் போக எனது உள்ளம் நிலவு பார்த்தது, நிலவு கூட மேகம் எடுத்து போர்த்தி கொண்டது. இதயம் தீயிலே எரியும் போதிலே, இசையின் கீர்த்தனம் எழுமா காதிலே, ஒளியின் கூட அழுகைதானே மெழுகும் வாழ்விலே. பட்டாம்பூச்சி ரெக்க கட்டி பறக்குது கண்ணா, அது சூரியனை தொட்டு விட துடிக்குது கண்ணா. அந்த பட்டாம்பூச்சி போலே நாமும் பறக்கணும் கண்ணா, நெஞ்சின் பாரம் எல்லாம் தீரும் வரை ரசிக்கணும் கண்ணா. உள்ளம் துள்ளி சென்றால் துன்பம் இல்லை மனமே நாடாதே, இந்த வாழும் மண்ணும் இனிமையானது, இங்கு வாழும் காலம் அருமையானது. இந்த பட்டாம்
இருக்கு எப்படின்னா மற்றதுக்கெல்லாம் எப்படி? நான் தான் தங்கராஜ். எங்க நம்ம பொண்ணு எதுக்காக அவன் கடத்திட்டு போனா? ஜெயில இருக்கிற 5 தீவிரவாதிகளை நான் ரிலீஸ் பண்ணணுமா? அப்பதான் நம்ம பொண்ணை உயிரோட விடுவானா? நீங்க என்ன சொன்னீங்க? என் பொண்ணோட உயிர் மட்டும் இல்ல, இந்த பொறுப்பான உத்தியோகத்துக்காக என் உயிரை விடவும் தயாரா இருக்குன்னு சொல்லிட்டேன். பாடகர் வந்தாச்சு, எல்லாரும் கை தட்டுங்க. என்னாச்சு? மணி ஆச்சுப்பா, இன்னும் 2 நிமிஷம் தான் பாருங்க. சீக்கிரமா அவுத்து போட்டு வந்து கச்சேரி ஆரம்பிப்பா. எனக்கு இன்னைக்கு பாடுற மூடு இல்லைங்களே. எங்களுக்கு இருக்க கேக்குற மூடு. என்னப்பா பாபு? மாமா, இந்த கூட்டம் உனக்காக வந்ததுல எனக்காக வந்தது. என் ரெஸ்பெக்டுக்காவது கடைசி தரம் ஒரே ஒரு பாட்டு பாடு. தம்பி. ஆமா பாடு. தள்ளிப்பா. சுதியை பத்தி நீ கவலைப்படாதப்பா, நான் ஏத்திட்டு தான் வந்திருக்கிறேன். முடகு மாலை காடு அதில் குருவிக்கொரு கூடு, குருவி பறந்தோடும் அந்த கூடு மண்ணில் வாடும். முடகு மலை காடு அதில் குருவிக்கொரு கூடு, குருவி பறந்தோடும் அந்த கூடு மண்ணில் வாடும். மண்ணோட கூடுந்தான் மண்ணாய் போகும், சன்னாசை குஞ்சுகள் எங்கே வாழும்? சிறகும் சருகாய் உதிர்ந்தே போகும். முடகு மலை காடு அதில் குருவிக்கொரு கூடு, குருவி பறந்தோடும் அந்த கூடு மண்ணில் வாடும். கூறவோ என்னும் தேவதை வந்தது, பாலைவனம் தேடியொரு நதி வந்தது. சொல்லிய பார்வையா நீ சொல்லிய வார்த்தையா, என் இதயம் நம்பிக்கையில் துடிக்கின்றது. இவையே முதிர்ந்த பின் மலர்காட்சியா, இனியும் உனக்குள்ளே மனக்கோட்டையா? நான் உனது நினைவில் இனியும் வாழ்ந்து பார்க்கிறேன். உருகும் எனது மனதை உனக்கு பாடலாக்கிறேன். உலகு மலை காடு அதில் குருவிக்கொரு கூடு, குருவி பறந்தோடும் அந்த கூடு மண்ணில் வாடும். நெஞ்சினில் தாங்கினி பாசத்திலே வாரங்களும் சுகமானது. கண்களை கூடத்தான் நான் மூடுவதில்லையே, தூக்கமின்றி வாழ்வதற்கு வரும் பேசினேன். நதியே நெருப்பிலே எரிகின்றதே, விழி நீர் அழைத்திட துடிக்கின்றதே. எனது விழியில் சிரிக்கும் மலர்கள் வாடி போகுமோ, விதியின் வழியில் கவிதை பறவை ஓடி போகுமோ. உலகு மலை காடு அதில் குருவிக்கொரு கூடு, குருவி பறந்தோடும் அந்த கூடு மண்ணி
கண்ணாசை குஞ்சுகள் எங்கே வாழும் சிறகும் சருகா உதிர்ந்தே போகும் குடகு மலை காடு அதில் குருவிக்கொரு கூடு குருவி பறந்தோடும்